கருவூர் தேவர் கைப்பிடித்து கொண்டிருந்த அருண்மொழி பட்டன் எதர்ச்சையாய் திரும்பி பார்த்தபோது அவனுடைய மேலங்கி காற்றில் உருண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இடுப்பு வேட்டி விரிந்து பறந்து எம்பி எம்பி பறந்து கொண்டிருந்தது. உடைவாள் யாரோ இழுத்து போனது போல வெகு தூரம் கிடந்தது. உடைவாளை புரட்டி போடுகிற அளவுக்கு காற்றடிக்கவில்லையே. அருண்மொழி பட்டன் யோசித்தான். சடேரென்று அவனை ஒரு பயம் தாக்கியது. நீரிலிருந்து தலை உதறி கருவூர் தேவர் மேலே எழுந்தார். போ, உன் வாளை கொண்டு வா என்று உரக்க கட்டளையிட்டார். அருண்மொழி பட்டன் வேகமாய் கரை நோக்கி ஓடினான். கருவூர் தேவரை சுற்றியுள்ள ஆட்கள் அனைவரும் நல்ல அனுபவஸ்தவர்களாக இருந்தார்கள். அந்த பெண்ணை ஆற்றில் முழங்கால் ஜலத்தில் நிற்க வைத்து அவளுடைய மேல் துணியை அகற்றி அவளுடைய மார்பகத்தில் பல இடங்கள் தொட்டு இருதய துடிப்பு பார்த்து முதுகை திருப்பி நீவி விட்டு பல இடங்களில் நாடியின் அசைவை கவனித்து உள்ளங்கையால் வயிற்றை தொட்டு கவலையோடு போய் வா என்று அவளை அனுப்பிய கருவூர் தேவர் அருள்மொழி கையை பற்றி குளித்தபோது அங்குள்ள இளைஞர்கள் எல்லோரும் சிறிது கூட அசையாமல் இருந்ததை அருள்மொழி கவனித்தான். 20 வயது வாலிப்பான பெண் இடுப்பில் சிறு துண்டோடு நின்றிருப்பினும் அங்குள்ள இளைஞர்களுக்கோ முதியவர்களுக்கோ எந்த சலனமும் ஏற்படவில்லை. ஞானியின் அருகே இருப்பவர்களுக்கு கூட காமம் ஏற்படுவதில்லை என்பதை அருண்மொழி உணர்ந்தான். தானும் சாதாரணமாகவே அந்த பெண்ணை பார்த்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் ஆற்றில் இறங்கிய பிறகு அந்த பெண்ணை பற்றி அந்த இளைஞர்களோ முதியவர்களோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அது தங்கள் வேலையல்ல என்று மௌனமாக இருக்க அருண்மொழி மட்டும் ஆவல் தாங்காமல் கேள்வி கேட்க அவர் அதற்கு பதில் சொன்னார். அவர் பதில் சொன்ன நேரம் எதேச்சையாய் கரைப்பக்கம் பார்க்க அவன் வாள் காற்றில் புரண்டு ஓடுவது தெரிந்து கைப்பிடித்து கொண்டிருக்கிற கருவூர் தேவரை பார்த்து துணி என் வாளை புரட்டி கொண்டு ஓடுகிறது என்று கூவ, போ, போய் உன் வாளை பிடி என்று கருவூர் தேவரும் கத்தினார். எல்லா இளைஞர்களும் திடுக்கிட்டு எழுந்து திரும்பி கரையை பார்த்தார்கள். அந்த வாளின் நகர்வு அமானுஷ்யமாய் இருந்தது. ஒரு துணி புரட்டி அத்தனை கனமுள்ள உடைவால் நகரவே நகராது. அந்த நகர்வு அதை யாரோ நூல் கட்டி இழுத்து போவது போல் தெரிந்தது. அருண்மொழி பட்டன் நீரில் தாவி குதித்து ஓடினான். ஈரத்தோடு கரையேறினான். ஓடிப்போய் வாளின் மீது கை வைத்தான். வாளை வேறு யாரோ பிடித்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. வாள் தொட்டதும் அவன் உள்ளுக்குள்ளிருந்து ஒரு இறை கூவல் எழும்பியது. ஹரி என்று வாளை தொட்டவுடன் அவன் கத்தினான். அந்த கத்தலுக்கு பிறகு யாரோ அந்த வாளை கைவிட்டு விட்டு ஓடியது போல தோன்றியது. இது பிரம்மையா, நிஜமா? திரும்பி கருவூர் தேவரை பார்த்தான். கருவூர் தேவர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அருண்மொழி துணிகளை உதறி மடித்து வைத்தான். மீண்டும் வாளை துணி மீது வைத்தான். கருவூர் தேவர் அங்கிருந்தபடியே அந்த வாளை நோக்கி ஜலம் வீசினார். ஒரு பொட்டு ஜலம் வாளின் மீதும் இன்னும் சில துளிகள் அருண்மொழி பட்டன் மீதும் விழுந்தன. கருவூர் தேவர் கிழக்கு பார்த்து திரும்பிக் கொண்டார். அருண்மொழி பட்டன் அவருக்கு அருகே போனான். அவர் முங்கி குளிப்பதற்காக கை நீட்டினான். அவர் இப்போது கை கொடுக்கவில்லை. மௌனமாக கிழக்கையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் சடைமுடி அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. முங்கி குளித்ததால் சடையிலிருந்து நீர் ஒழுகி கொண்டிருந்தது. வெள்ளை வெளியேர் என்ற தாடியும் மீசையும் நனைந்து கழுத்தோடும் நெஞ்சோடும் ஒட்டி கொண்டிருந்தன. முகம் முழுவதும் சிவந்து காணப்பட்டது. கண்ணில் கூர்மை அதிகமாக இருந்தது. உதடு துடித்தது. வயிறு குழைந்தது. வெறுமே கைகளை தொங்கவிட்டு யாரையோ எதிர்பார்ப்பது போல கருவூர் தேவர் அசையாது நின்றார். மறுபடியும் அவரை தொட முயற்சிக்கலாமா என்று அருண்மொழி யோசித்த போது கருவூர் தேவரோடு எப்போதும் இருக்கின்ற ஒரு வேளாள இளைஞன் வேண்டாம், தொடாதே என்பது போல் சைகை செய்தான். அருண்மொழி அவனுக்கு பணிந்து கருவூர் தேவரையே பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று புதருக்கு அப்பால் வீறிட்ட ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அங்கே கைகலப்பு போல ஏதோ சில அசைவுகள் தெரிந்தன. அந்த இளம்பெண் புதர் மறைவிலிருந்து கரையேறி ஈரத்தில் ஓடி வந்தாள். கருவூர் தேவர் வயிறு தொட்டு ஆசிர்வதித்த அந்த பெண் மிக வேகமாய் மிகுந்த பயத்தோடு அதிக ஆத்திரத்தோடு கருவூர் தேவரை நோக்கி பாய்ந்து வந்தாள்.
அவள் உடம்பில் ஒரு அங்குலம் கூட துணி இல்லை. நிர்வாணமாய் ஓடி வருகிற அந்த பெண்ணை பார்த்து இளைஞர்களும் அருண்மொழியும் திகைத்து போனார்கள். கருவூர் தேவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் நீரில் இறங்கினாள். முழங்கால் நீரில் நின்று கருவூர் தேவரை பார்த்து கோரமாய் பற்களை காட்டினாள். விழிகள் தெரித்து விடுவதைப் போல அவரை உறுத்து பார்த்தாள். உருமினாள். வாயிலிருந்து எச்சில் நுரை பொங்கி வழிந்தது. உடம்பு நடுங்கியது. நரம்புகள் புடைத்தன. கழுத்து முறுக்கி தவித்தது. வயிறு குழைந்து குழைந்து முறுக்கியது. அவள் கை விரல்கள் கிழித்து விடுவது போல் அவரை நோக்கி நீண்டன. கருவூர் தேவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் மெதுவாய் நிதானமாய் தாக்க வருபவள் போல நீரில் நடந்து நடந்து அவரை நெருங்கி இன்னும் ஒரு எட்டில் அவரை தொட முடியும் என்ற நேரத்தில் கருவூர் தேவர் பலத்த ஹூங்காரமிட சட்டென்று பின்னால் சாய்ந்தாள். தலை மட்டும் தெரியும்படி ஆற்றில் விழுந்தாள். கருவூர் தேவர் அவளை பார்த்து சுட்டு விரல் நீட்டி குத்தி விடுவது போல் சுட்டி காட்ட அவள் தவித்தாள். ஆற்று ஜலத்தை எடுத்து சட்டென்று முகத்தில் அடிக்க அவள் கதறினாள். உடம்பு முறுக்கினாள். போ என்று கத்த அவள் பலமுறை ஆற்றில் கழன்று புரண்டாள். போ என்று மறுபடியும் கத்த அவள் தளர்ந்தாள். உருண்டாள். மெல்ல ஆற்றில் மிதந்தாள். புதரிலிருந்து இன்னொரு பெண் முகமெல்லாம் நகக்கீரல்களோடு தள்ளாடி ஓடிவர பின்னால் இருக்கும் வேளாள இளைஞனை சொடுக்கு போட்டு கருவூர் தேவர் அழைத்து மிதக்கின்ற அந்த பெண்ணை தூக்கி அமர வைக்க சொன்னார். அவன் தாவி ஓடிப்போய் அந்த பெண்ணின் இடுப்பில் கை கொடுத்து தூக்கி நீரில் உட்கார வைத்தான். கழுத்து வரை நீரில் அவள் உட்கார்ந்திருந்தாள். அவள் உடம்பு நீரில் மறைந்திருந்தது. அருண்மொழி கரையேறு, கருவூர் தேவர் கட்டளையிட்டார். அருண்மொழி கரையேறினான். கருவூர் தேவர் அவளுக்கு அருகே போய் தன் காலை உயர்த்தி அவள் தலையை மிதித்தார். நீருக்குள் அழுத்தினார். எட்டி உதைத்தார். அவளை பிடித்து கொண்டிருந்த வேளாள இளைஞன் பின்னுக்கு போக அவள் மறுபடியும் புரண்டு விழுந்தாள். மீண்டும் மிதந்தாள். பிடி என்று அவர் சொல்ல மறுபடியும் அந்த வேளாள இளைஞன் அவளை தூக்கி தண்ணீருக்குள் உட்கார வைத்தான். முகமெல்லாம் கீறலாய் உள்ள துணைக்கு வந்த பெண் அருகே வர அவளிடம் துணியை எடுத்து வர சொல்ல அவள் துணியை எடுத்து வந்து கீழே உட்கார்ந்தவள் உடம்பில் துணியை சுற்றி அந்த இளைஞனை தூக்க சொல்லி அவளை கரையில் போட்டார்கள். துணைக்கு வந்த பெண்ணும் வேறு சிலரும் அவளை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு போனார்கள். கருவூர் தேவரும் அருண்மொழி மட்டும் ஆற்றில் இருந்தார்கள். அருண்மொழி என் கையை பிடித்துக்கொள். கருவூர் தேவர் கை நீட்ட தன்னுடைய வலக்கையால் அவருடைய இடக்கையை அருண்மொழி பட்டன் கோர்த்து கொண்டான். கருவூர் தேவர் பலமுறை காவேரியில் வேகமாய் முங்கி முங்கி எழுந்தார். ஒரு நீத்தார் கடனுக்கு முங்குவதைப் போல அவர் முக்கிய வேகம் இருந்தது. எழுந்து தலை சிலுப்பி நின்றார். அருண்மொழியை பார்த்தார். அருண்மொழி அவரிடம் பேச பயந்தான். ஆனால் என்ன நடந்தது என்று கேட்கின்ற ஆவல் அவன் தொண்டைக்குள் சுழியிட்டது. அவன் ஆவலை கருவூர் தேவர் தெரிந்து கொண்டார். சிரித்தார். பைசாசம் அனுப்புகிறார்கள். உடையாளூரில் உள்ள கருவூர் தேவரை தாக்க வெகு தூரத்திலிருந்து பிசாசுகளை அனுப்புகிறார்கள். சோழ தேசத்தை வேறு எவ்விதமாகவும் அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. எனவே தந்திரமும் மந்திரமும் செய்கிறார்கள். இந்த கருவூர் தேவர் இருக்கும் வரை ஒரு பைசாசமும் இங்கே நுழைய முடியாது. நுழைய விடமாட்டேன். ஓங்கி காவேரியை கருவூர் தேவர் உள்ளங்கையால் அடித்தார். கரையேறினார். அருண்மொழி பட்டன் கலவரமும் வியப்புமாய் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். நீ முங்கி குளி, நான் உனக்காக கரையில் காத்திருக்கிறேன். கருவூர் தேவர் கரையில் இருந்த அருண்மொழி பட்டனின் உடைவாளை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். கிழக்கு பார்த்தபடி அருண்மொழி முங்கி குளித்தான். கரையேறினான். ராஜராஜா, என் செல்வமே, தமிழ் மண்ணின் தனி பெரும் குணக்கொன்றே, உனக்கு துணை நான் இருக்கிறேனடா. நீ கோயில் கட்டு, மாபெரும் மலை போல கோயில் கட்டு. உனக்கு துணையாய் இந்த தேவன் இருப்பான். உரத்து பேசினார். கருவூர் தேவர் என்ன சொல்கிறார் என்று அருண்மொழிக்கு விளங்கவில்லை. அவர் பேசியது எதுவும் அவனுக்கு தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் எங்கோ இருக்கிற ராஜராஜருக்கு தெரிந்தது. ஆற்றில் மாட்டு வண்டி கவிழ்ந்ததும் தூங்கிக் கொண்டிருந்த தேவரடியார் இளம்பெண்கள் பயந்து விழித்து அலறி என்னவெல்லாம் செய்தார்கள் என்று
ராஜராஜி நடித்து காட்ட பஞ்சவன் மாதேவியும் ராஜராஜ சோழரும் அந்த கட்டிடத்திற்குள்ளிருந்த சில அதிகாரிகளும் சேடி பெண்களும் வாய்விட்டு சிரித்து அவள் நாடகத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். நல்ல உணவுக்கு பின் வெற்றிலையை கிளிமடிப்பாய் பஞ்சவன் மாதேவி மன்னரிடம் கொடுக்க, மூன்றாவது வெற்றிலையை வாயில் வைத்து பஞ்சவன் மாதேவியை பார்த்து கண் சிமிட்டி, உனக்கு இன்னொரு தோழி கிடைத்து விட்டாள் என்று நினைக்கிறேன். இனி இந்த ராஜராஜியை நீ விடமாட்டாய், உன்னுடனேயே தங்க வைத்துக் கொள்வாய் இல்லையா என்று கேட்டார். பஞ்சவன் மாதேவி என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பதற்கு முன், அப்படி செய்ய வேண்டாம், இவளை தஞ்சைக்கு அனுப்பு, இவளுக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்கின்றன, மற்ற ஊர்களிலிருந்து வரும் தேவரடியார்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து அவர்களை ஒரு குழுவாக்கி ஒழுங்காக செயல்பட வைக்கின்ற ஒரு பொறுப்பை நான் இவளிடம் கொடுக்க போகிறேன். ஊரிலுள்ள கெட்டிக்காரர்களை எல்லாம் அரண்மனையிலேயே தங்க வைத்து கொண்டால் தேசத்தினுடைய செயல்பாடுகள் சரியாக வராது. இந்த பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இவளுடைய புத்திசாலித்தனத்தை நம் அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு மட்டும் கேட்கின்ற குரலில் ராஜராஜர் பேசினார். மன்னர் வெற்றிலையை வாயில் அதக்கி கொண்டு சாறு உமிழ்ந்து வேறு ஏதோ சொல்ல முற்படுகிற போது பளிச்சென்று வெற்றிலை சாறு மூக்குக்கு எகிரியது. மூக்குக்கு காரமான சாறு எகிரிய வேகத்தில் வாயிலிருந்த அத்தனை வெற்றிலை சக்கையும் பளிச்சென்று வெளியில் விழுந்தன. மன்னர் எழுந்து நின்று லேசாய் தள்ளாடினார். பஞ்சவன் மாதேவி தாவி பிடித்து கொள்ள உறுதியாக நின்றார். ராஜராஜருக்கு வயிறு இறைச்சலிட்டது. இப்பொழுது காரம் இரைப்பைக்கு போயிற்று. ஏதோ சங்கடம் செய்தது. மூக்கு எரிந்தது. கண்களிலிருந்து நீர் பொங்கியது. காதுகளில் பெரிய இரைச்சல் கேட்டது. சட்டென்று உடம்புக்குள் மிக பெரிய மாறுதல் நடப்பதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உணர்ந்தார். வயிற்றுக்குள் போன சாறு இரைப்பையில் தங்கியிருந்த உணவை கிளறி எகிர வைத்தது. மன்னர் வேகமாக பின்பக்கம் நகர்ந்தார். இடக்கை பக்கம் இறங்கினார். தூணை பிடித்து கொண்டு இடக்கை ஓரம் இருந்த செடிகளுக்கு அருகே நின்றார். மன்னர் உண்ட உணவை வாயில் எடுக்க போகிறார் என்று அங்குள்ள பெண்களுக்கு தெரிந்துவிட்டது. நீர் சொம்புக்கு ஒருவரும், முகம் துடைக்கும் துணிக்கு ஒருவரும், உட்காருகின்ற ஆசனத்துக்கு ஒருவரும், வைத்தியருக்கு ஒருவருமாய் ஓடினார்கள். பெண்கள் ஓடுவதை பார்த்து வாசலில் இருந்த மெய்காவல் படையினர் பரபரப்பானார்கள். உள்ளே பாய்ந்து வந்து மன்னரை சுற்றி கொண்டார்கள். இரைப்பைக்கும் தொண்டை குழிக்கும் நடுவே உணவு சிக்கிக் கொண்டு மன்னரின் மூச்சு விடுதலை திணறடித்து கொண்டிருந்தது. மன்னர் தவித்து பெருங்குரலில் செரும, எடுத்து விடுங்கள், வெளியே எடுத்து விடுங்கள் என்று பஞ்சவன் மாதேவி கூவினார். மன்னரை சற்று குனிய வைத்து முதுகில் படபடவென்று அடித்தார். மெய்காவல் படையினர் என்ன செய்வதென்று தெரியாமல் அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்த போது மன்னரே கை தூக்கி மெய்காவல் படையை நிறுத்திவிட்டார். ராஜராஜரின் முதுகில் பஞ்சவன் மாதேவி வேகமாக படபடவென்று தட்டியதால் இரைப்பையில் மீதமிருந்த காற்று எழும்பி உணவை தள்ளி கொண்டு தொண்டை வரை வந்து காரத்தை கக்கியது. மன்னர் முகம் சுளித்தார், தவித்தார். முழு பலத்தோடு தொண்டைக்குள் ஏறிய உணவை செருமி வெளியே துப்பினார். மீதம் இருக்கின்ற உணவு வகைகளும் பின்னால் வேகமாக வெளியேற்றப்பட்டன. மன்னருடைய காதுகளை பஞ்சவன் மாதேவி அழுத்தி பிடித்து கொள்ள மற்ற பெண்கள் முதுகு நீவ நீர் சொம்போடு ஒரு பெண் தயாராகி இருக்க கால் நாழிகையில் மன்னர் ஆசுவாசம் அடைந்து அந்த மாளிகையின் கூடத்திற்கு திரும்பினார். கட்டிலில் சாய்ந்து கொண்டார். மெய்காவல் படையினர் மன்னர் வாயில் எடுத்த உணவை குச்சியால் கிளறி ஆராய துவங்கினார்கள். சமையல் செய்த பெண்ணையும் ஆணையும் நெருங்க துவங்கினார்கள். அரசியாரை தவிர வேறு எந்த பெண்களும் இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூச்சல் போட்டார்கள். எல்லோரையும் கூடத்துக்கு அப்பால் உள்ள அறைகளில் நிற்க வைத்தார்கள். மன்னரால் எதையும் தடுக்க முடியவில்லை, எதையும் பேச முடியவில்லை. மௌனமாக தனக்குள்ளே என்ன நடந்தது என்று யோசித்து கொண்டிருந்தார். ஏன் இப்படி ஆயிற்று? உடலில் ஏதேனும் தவறா? உங்கள் உடம்பில் ஏதேனும் சிரமமா? பஞ்சவன் மாதேவி கிட்டத்தட்ட மன்னரை தழுவி கொண்ட நிலையில் ஆதாரத்துடன் கேட்க மன்னர் இல்லை என்று தலையசைத்தார். உள்ளே ஏதோ ஒரு கட்டளை வந்துவிட்டது. உள்ளுக்குள் ஒரு செய்தி தோன்றியது.
வரும் 3 நாட்களும் வெறும் நீர் மட்டும் அருந்தி உபவாசம் இருக்கச் சொல்லி உத்தரவு வந்தது. எதற்காக உபவாசம்? வேலைகள் அதிகம் இருக்கும்போது நீங்கள் உபவாசமும் இருந்தால் என்ன செய்ய முடியும்? பஞ்சவன் மாதேவி கவலையோடு கேட்டார். என் உடல்நிலையை சீர் செய்ய இந்த உபவாசம் தேவைப்படுகிறது. யாரோ அடுத்த 3 நாட்களுக்கு உணவு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். வயிற்றில் இருந்த உணவையும் பிடுங்கி வெளியே எரிந்து விட்டார்கள். யாரது? பஞ்சவன் மாதேவி சற்று கோபத்தோடு கேட்டார். மன்னர் யோசித்தார். யாரது என்று அவருக்கும் தெரியவில்லை. கண்மூடி கொண்டார். மீண்டும் கண் திறந்து மல்லாந்தபடி மிட்டம் பார்த்தார். மறுபடியும் கண்கள் மூடிக்கொண்டார். கருவூர் தேவர் உருவம் கண்முன் தோன்றியது. அப்பனே, சொன்னதை செய் என்று குரல் கேட்டது. கருவூர் தேவர் ராஜராஜரை அப்பன் என்றுதான் அழைப்பார். கருவூர் தேவரை ராஜராஜர் ஐயா என்று அழைக்க அவர் ராஜராஜரை அப்பன் என்று கூப்பிடுவது வழக்கமாக இருந்தது. அதே குரலில் ஒரு உத்தரவு ராஜராஜரின் உள்ளுக்குள் தோன்றியது. காரணம் கேட்க வேண்டாம். அடுத்த 3 நாளும் நீர் மட்டும் அருந்தி எங்கேனும் சென்று அமர்ந்து உபவாசம் இரு. இப்போது இருக்கும் இடத்திலிருந்து நகர்ந்து விடு என்று உத்தரவு வந்தது. சரி என்று ராஜராஜ சோழர் வாய்விட்டு கருவூர் தேவருக்கு பதிலளித்தார். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் தஞ்சையை நோக்கி கிளம்புகின்றோம் என்று கட்டளை இட்டார். மெய்க்காவல் படையினர் பரபரப்பானார்கள். பஞ்சவன் மாதேவி வியப்போடு ராஜராஜியை பார்த்து கொண்டிருந்தார். சேனாதிபதி பிரம்மராயர் எங்கே? மன்னர் எழுந்து நின்று முகம் துடைத்து கொண்டு கேட்டார். அவர் குடந்தை நோக்கி உதவியாளரோடு போயிருக்கிறார் என்று பதில் வந்தது. ஆஹா, எனக்கு முன்பே அவருக்கு செய்தி வந்து விட்டதா? அவருக்கும் தோன்றிவிட்டதா பிரம்மராயர் தான் என்று மனம் விட்டு பாராட்டினார். பிரம்மராயர் கருவூர் தேவரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வெகு எளிதாக புரிந்து கொண்டார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. என்ன செய்கிறீர்கள் என்றும் தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு விளக்கமாக சொல்லிவிட்டு செய்யக்கூடாதா? எல்லாவற்றையும் ஏன் மறைமுகமாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் கூட இருப்பவர்களை தவிக்க விடுகிறீர்கள்? பஞ்சவன் மாதேவி சற்று உரக்க கோபத்தோடு கேட்க மன்னர் அவரை பார்த்து சிரித்தார். எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது தேவி. சில சமயம் உனக்கு சந்தேகங்கள் எழும்போது கூட மௌனமாக இருந்து விடுவது நல்லது. நீயும் நானும் அந்தரங்கமாக இருக்கும்போது கேட்பது நல்லது. உனக்கு சொல்லாமல் உனக்கு தெரியாமல் நான் எதுவும் செய்வதில்லை. இப்போது சொல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்குமல்லவா? ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? உனக்கு அவசரம். திடீரென்று சந்தேகம் வேறு ஏற்படுகிறது. இந்த அவசர போக்கை தயவு செய்து குறைத்துக்கொள். என் பொருட்டு எதற்காகவும் பதற்றமடையாதே. மற்ற விஷயங்களில் திறமையாகவும் நிதானமாகவும் இருக்கின்ற நீ எனக்கு ஏதேனும் குறை என்று கண்டால், எனக்கு ஏதேனும் பிரச்சனை என்று தெரிந்தால் கடும் பதட்டத்துக்கு ஆளாகிறாய். இது உனக்கும் உதவாது, எனக்கும் உதவாது. தயவு செய்து புரிந்து கொள். ராஜராஜரின் இந்த பேச்சு ஒரு கட்டளை போல் சற்று கடுமையாக இருக்க பஞ்சவன் மாதேவி திகைத்து அவரையே பார்த்து கொண்டிருந்தார். வெட்கமானார், சோகமானார். சரி என்று தலையசைத்தார். அவர் கண்களில் நீர் தேங்கியது. வழக்கமாய் பஞ்சவன் மாதேவியை உடனடியாக சமாதானம் செய்யும் மன்னர் எதுவும் சொல்லாமல் நகர்ந்து வேறு அறைக்கு போய் அங்குள்ள வரைபடங்களை எடுத்து அடுக்குவதற்கு ஆட்களை ஏவினார். வரைபடங்கள் பெட்டியில் போட்டு மூடப்பட்டவுடன் மன்னர் சட்டென்று திரும்பினார். எங்கே அந்த பெண் ராஜராஜி என்று உரக்க கேட்டார். மெய்காவலர்கள் பரபரத்தார்கள். ராஜராஜி மன்னரின் எதிரே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள். உன்னை சார்ந்த மற்ற பெண்களுடன் எவ்வளவு விரைவில் தஞ்சை வந்து சேர முடியுமோ அவ்வளவு விரைவில் தஞ்சை வந்து சேர்ந்து விடு. பழமர் நேரியிலிருந்து 2 அதிகாரிகள் உங்களுக்கு கூடவே வந்து வழியில் சகல ஏற்பாடுகளையும் செய்வார்கள். இன்னும் 2 ஆறுகள் தாண்ட வேண்டி இருப்பதால் இந்த வரைபடங்களை நான் எடுத்து போகிறேன். கவனமாக தஞ்சை வந்து சேர் என்று கட்டளையிட்டு ராஜராஜர் அறையை விட்டு வெளியே நகர்ந்தார். வாசலுக்கு போனார். மெய்காவல் படையினர் அவரை சூழ்ந்து கொண்டு வணக்கம் சொன்னார்கள். அவர் தோட்டத்தில் இறங்க பழமர் நேரி அதிகாரிகள் வந்து கைகூப்பினார்கள்.
மடமடவென்று பலருக்கும் பல உத்தரவுகள் ராஜராஜர் பிறப்பித்தார். மன்னர் எத்தனை வெற்றிலை சாப்பிட்டார்? சேடி பெண்ணை மெய்க்காவல் படையினர் கேட்க, 3வது வெற்றிலை சாப்பிடுகிற போது எகிரிவிட்டது. இது முதல் வெற்றிலை, இது 2ஆம் வெற்றிலை, ஒரு சேடி பெண் சொன்னாள். அரைத்து மெல்லப்பட்ட வெற்றிலையின் சக்கையை குச்சியால் புரட்டினார்கள். கருப்பு நிறத்தில் ஒரு சிறு வேர்க்கடலை வடிவத்தில் பல்லால் அரைக்கப்படாத ஒரு பொருள் இருந்தது. ஒரு மெய்க்காவல் வீரன் வாழை சருகு கொண்டு வந்து அந்த பொருளை எடுத்து வைத்து மடித்து கொண்டான். அந்த இடத்தை தண்ணீர் ஊற்றி கழுவ சொன்னான். மெய்க்காவல் படையினர் மன்னர் வாயில் எடுத்ததை சாதாரணமாக எடுத்து கொள்ளவில்லை. என்னவென்று தெரியாமல் ஓயமாட்டோம் என்பது போல் கடுகடுப்பாய் இருந்தார்கள். அடுத்த 3 நாள் உபவாசம் என்று மன்னர் சொல்கிறார். அப்படியானால் அவரை பார்க்க எவருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லிவிடு. அரசர் வற்புறுத்தினால் ஒழிய எவரையும் உள்ளே அனுமதிப்பதற்கில்லை. பஞ்சவன் மாதேவி மட்டும் இதற்கு விலக்கு என்று உத்தரவிட்டார்கள். மன்னர் குதிரை ஏற வேண்டாம், தேரில் ஏறி கொள்ளட்டும், தேரை ஆயத்தப்படுத்து என்று இன்னொரு கட்டளை பிறப்பித்தார்கள். பழமர்நேரி அதிகாரிகளிடம் பேசிவிட்டு திரும்பிய போது மன்னருக்கு அருகே தேர் வந்து நின்றது. ஏன் என்பது போல் மெய்க்காவல் படையை அவர் பார்க்க, அப்படித்தான் என்று மெய்க்காவல் படையினர் சைகை செய்தார்கள். மன்னர் மறுபேதும் பேசாமல் தேரிலேறி அமர்ந்தார்.